அந்த முனிவர் அந்த பெண் கிட்ட சொல்றாரு, நீங்க இப்ப தங்கி இருக்கிற இதே இடத்துல 8 அடி உயர சிலையாக தவ கோலத்துல நான் மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிறேன். என்ன மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுத்து நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்க குலத்தை காலாகாலத்துக்கும் நல்லபடியா பார்த்துப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்க வேற எந்த இடத்துக்கும் போக தேவையில்லை, இதே இடத்துல இருங்க, உங்களை செம்மையா வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்லாமல் கனவில் வந்த அந்த முனிவர், நான் முற்காலத்திலே இந்த பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நெடுஞ்செழிய பாண்டியன் மன்னன் சொல்றாரு. யார் அந்த நெடுஞ்செழிய பாண்டியன், அவருடைய வரலாறு என்னன்னு பார்க்கும்போது, கண்ணகியுடைய கதையில ஒரு பாண்டிய மன்னன் வருவார் பாத்தீங்களா. கண்ணகியுடைய கணவன் கோவலனுக்கு சரியாக விசாரிக்காம அவர்தான் தன்னுடைய மனைவி ராணியுடைய சிலம்ப திருடிட்டாருன்னு தவறாக ஒரு தீர்ப்பை கொடுத்து அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பார் பாத்தீங்களா. அதனால கண்ணகி ஒரு பாண்டிய மன்னன் கிட்ட முறையிடுவாங்க. நியாயம் கேட்டதனால நியாயம் தவறி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, நியாயத்தை காக்க மறந்த நானெல்லாம் ஒரு மன்னனான்னு சொல்லிட்டு அவனுடைய அரியணையிலேயே ஒரு பாண்டிய மன்னன் உயிரை விடுவான் பாத்தீங்களா. அவன் தான் நெடுஞ்செழிய பாண்டியன். அந்த நெடுஞ்செழிய பாண்டியன் இறந்த பிறகு சிவபெருமான் அவனை அழைத்து, நீதிக்காக உயிரை விட்ட மன்னன்